உன் சந்தேகம் தீர்ந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறமா இப்படி நடந்துக்கிறியே, அதத்தான் என்னால தாங்க முடியல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பேரையும் பெஸ்ட் லவ்வர்ஸா செலக்ட் பண்ணி மோதிரம் பிரசன்ட் பண்ணாங்க. எந்த கஷ்டத்துலயும் நான் அந்த மோதிரத்தை கழட்டல. ஆனா நீ ஊர்ல இருந்து வரும்போது உன் கையில அந்த மோதிரம் இல்ல. மோதிரம் உன் கையில இல்லங்கறத வச்சு உன் இதயத்துல நான் இல்லன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு இதயமே இல்லன்னு. ஏதோ போனா போதும்னு உன் மேல இறக்கப்பட்டு உன்னை காதலிச்ச பாவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. உன்னுடைய அனுதாபமோ இறக்கமோ எனக்கு தேவையில்லை. காதலிச்சதே பாவம் நினைக்கிற உங்ககிட்ட இனிமே என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. நீ ஊர்ல இருந்து வர போறேன்னு தெரிஞ்சதுக்கே சந்தோஷப்பட்டாங்களே, அவங்க எங்க? அவங்க வீட்டுக்கு வரதே பாவம்னு நினைச்சு வாட்ச்மேனை விட்டு விரட்ட சொல்ற நீ எங்க? பொண்ணா பிறந்துட்டாலே பிறந்த வீட்டுல கூட பாரமா நினைக்கிற இந்த காலத்துல என்ன ஒரு பாரமா நினைக்காம 1 வருஷமா என்கிட்ட கண்ணியமா நடந்துக்கிட்டாங்களே, அவங்களோட கால் தூசி கூட நீ பெற மாட்ட. யார முழுசா நம்பி இருந்தேனோ நீ என்ன நம்பல. எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவங்க 4 பேரும் என்ன எந்த நேரத்திலையும் சந்தேகப்படல. காதலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அது உனக்கு தெரியல. நட்புக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அது அவங்க மதிச்சாங்க. காதலோட புனிதம் தெரியாத உன் கூட வாழ்றதை விட நட்போட புனிதத்தை மதிச்சு அவங்களோட இருக்கிறது எவ்வளவு மேல். குட் பை.